Hi everyone, welcome back to Nikita. நான் உங்கள் நிகிதா. இன்னைக்கு நம்ம வந்து ஃபேமிலியோட சென்னையில இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸான பீச்சஸ் ஆன பெசிக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். சரி, இப்போ வாங்க நம்ம உள்ள போலாம். அண்ட் யூஸ்வலா நாங்க வந்து இந்த பீச்சுக்கு வந்து எங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்க யூஸ்வலா இங்க தான் வருவோம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். ஸோ இப்போ நாங்க வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து இந்த லொகேஷனுக்கு நாங்க வந்து எடுத்திருக்கோம். அண்ட் பிளஸ் இந்த ரீல்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம ஷார்ட் வியூமே வரும். நீங்களும் வந்து அதை பார்த்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ஆடலாம். எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். ஐயோ, ஏன் இது நீங்க பண்றீங்க? 1 2 3 கவுண்ட் நாங்க பண்ணுவோம். அதாவது டப்பு டுப் டும் டப்பு டப்பு டுப் டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது காலை தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. ஐயோ, யார் வீடோ தெரியல. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை, நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவங்க கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்கு. அது இது வேலைக்கார மாதிரியே இல்லை, என்னமோ ரொம்ப காமெடியா டான்ஸ் நடுவுல சிரிச்சிடுறாங்க. சரி வாங்க நம்ம பீச்சுக்கு போய் ஆட முடியுதான்னு பாக்கலாம். பாருங்களேன் எப்படி இங்க பாருங்க, இவங்க மட்டும் எப்படி டிஃப்ரெண்டா ஹேர் கட் பண்ணிருக்காங்கன்னு இப்படி கொஞ்சம் லைட்டா சீன் போட்டு நடந்துட்டு இருக்காங்க. இப்படி நடக்கிறாங்க. எவன்டா அவன்? தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்ப நம்ம வந்து பீச் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கிட்ட நம்ம போயிட்டு பீச் வியூ வந்து பார்க்கலாம். இன்னைக்கு கூட போறவங்க தொல்லை தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? இப்போ வந்து சண்டே அப்படிங்கறதுனால ரொம்ப கிரௌடா இருக்கு. அது வரைக்கும் செம்ம கூட்டமா இருக்கு. சரி வாங்க, இந்த கிரௌட்லயும் நம்ம உள்ள பூந்துட்டாவது நம்ம வந்து போயிடணும். வாங்க போலாம். பலூன் ஷூட்டிங் வந்து நம்ம வந்து விளையாடலாம். இப்போ வந்து இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறமா நம்ம போய் விளையாடலாம். இப்போ நம்ம சுடுற எல்லா பலூனும் வந்து வெடிக்கணும். படம் போச்சே. என்ன எதுவுமே ஒண்ணுமே உடைய மாட்டேங்குது. எங்க இருந்து வருதுன்னே தெரியல. என்ன தெரிகிறது? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. கூட ஃப்ளூக்ல தான் உடைஞ்சிச்சு போல. எனக்கு வரவே மாட்டேங்குது. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வழியா இந்த ஓட்டல வழியா ஸ்ட்ரைட்டா அந்த பலூன் பாருங்க. இந்த கேப்ல பாருங்க ஸ்ட்ரைட்டா. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? உட்காரு போங்க. வந்து ரெண்டு பலூன் மட்டும் தான் உடைச்சிருக்கோம். இதுல எல்லா பலூனும் உடைச்சிடலாம்னு சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து போ அண்ட் ஆரோ கேம் 10ல வந்து விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு தான் வந்து பிரைஸ் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. சரி ட்ரை பண்ணலாம். இது எப்படி ஓடுது? தலை வலிக்குதுடா சாமி. பாருங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க. ஐயோ பக்கத்து கண்ணில போய் விழுந்துருச்சு. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நீ என்னமா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். So sorry. எல்லாமே பூச்சை வந்த உடனே Thank you. இந்த ஷூட் பண்றதுக்கு சொல்லி தந்ததுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் குட்டி பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா வந்து அந்த லாஸ்ட் செகண்ட் ஆரோ போய் நடுவுல போய் வந்து விழுந்ததுனால ரொம்ப காமெடியா பண்ணா இருந்துச்சு. ஆனா அது போய் பறந்துட்டு பக்கத்து கடையில போய் விழுந்ததுதான் சரி காமெடியே. சரி வாங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு வந்து போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்டா வந்து த்ரோயிங் த ரிங் கேம் தான் நம்ம வந்து விளையாட போறோம். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு கேம் தான். இந்த ரிங்கை நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்ட் மேல போடுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தான். சரி வாங்க இப்போ நம்ம வந்து போய் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 10 ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போடுற போல எல்லா இங்க இருக்க எல்லா இதுவுமே நம்ம ஷோகேஸ்ல இருக்கணும். அடிக்க போறேன் ஜப்பு ஜப்புன்னு. வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பர்பா வந்து இருக்கு. சரி நெக்ஸ்ட் கேமுக்கு நம்ம வந்து போகலாம் இதோட. ஸோ நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது. நம்ம ஜடேஜா மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ்ல போட்டோம்னா அப்படியே வந்து இருக்க ஆப்போனன்ட் வந்து தெரிச்சு போயிடுவாங்க. தோனியே நம்மளை பார்த்தா கத்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கேம் விளையாட போறோம்னா இந்த பால வச்சு இங்க இருக்கிற எல்லா டம்ளரும் டம்னு அடிக்கணும். அடிச்சா நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும். அடிக்கலனாலும் ஆறுதல் பரிசுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கீ செயின் கொடுப்பாங்களாம். சரி வாங்க நம்ம விளையாண்டு ஒரு கை பாத்துடலாம். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ பாரு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 டம்ளர் மட்டும் தான் நின்னுச்சு. கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னமோ ஜடேஜா அளவுக்குலாம் நான் கொஞ்சம் சீன் போட்டேன்னு வச்சுக்கலாம். சரி அதனால 4 டம்ளர் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு கீ செயின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து பீச்சுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பஜ்ஜி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஸோ அதனால நாங்க வந்து இப்போ வந்து பஜ்ஜி சாப்பிட்றதுக்காக வந்து வந்திருக்கோம். சூடா இருக்கு. இப்ப நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கேம் வேற ஏதாவது புதுசா ஏதாவது கேம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அந்த கேமுக்கு வந்து விளையாட போலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் கேம் தான் நம்ம வந்து விளையாட போறோம். சரி இதுக்கு முதல்ல நான் வந்து ஷூவை கழட்டிட்டு நம்மளோட திறமைய நம்ம வந்து காமிக்க போறோம். என்ன தங்க பண்ண போறீங்க? எனக்கு தெரியல எப்படி. இங்க பாருங்களேன், இது வந்து 60 செகண்ட்ஸ் இருந்தா ஸ்மால் டெடி ஒரு ஹார்ட் வந்து தருவாங்களாம். நம்ம 60 செகண்ட்ஸ் தாங்குவோமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் சந்தேகம். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து எனக்கு வந்து நர்வஸ் ஆயிட்டேன்னா அப்படியே கையில இருந்து அதனால நம்ம வந்து
வந்து என்னோட ஃபுல் ஸ்டாமினாவை காட்டலான் இருக்கேன். பார்க்கலாம். முதல்ல எட்டுவானே தெரியல, செம்ம ஹைட்ல இருக்கு. பரவாயில்ல, இங்க ஒரு ஸ்டூல் கொடுத்துருக்காங்க. ஏன் எல்லாரும் என்னைய பார்க்க? A few minutes later. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் போல விட்டுனா மியூசிக் ஆஃப் பண்ணி என்ன இங்க கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மியூசிக் போட்டுக்கிட்டு இங்க பாரு 120 செகண்ட். டேய் சும்மா இருடா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம எடிட்டர் தான், நம்மளோட எடிட்டர் தான். உன்னாலே முடியும் ஊரே சொல்லும். உங்களுக்கு சிவரிங்கா இருக்குது. சூப்பர் சூப்பர். 1.16 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளால ட்ரை பண்ண முடியல. நம்ம எடிட்டர் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒரு ஸ்மால் டெடி பேர் வந்து வாங்கி தராரு. நம்ம ஏன் சும்மா ஒரு கிளி ஜோசியம் ட்ரை பண்ண கூடாது? யூசுவலா எனக்கு இது மேல நம்பிக்கை கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னதான் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சும்மா தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம போலாம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரைய பார்த்தா நிக்கிதா. சக்கமா வாக்கு சகலமும் சொல்லணும், மலைநூறு வாக்கு மனசுல சொல்லணும். மாதாவே உனக்கு அன்னத்துக்கு குறை இல்லை, உனக்கு ஆடைக்கு குறை இல்லை. நீ ஆனா பிறக்கணும், ஆனா நீ பொண்ணா புரியுதா? ஆனா எந்த முகம் போனாலும் உனக்கு தங்க முகமா தோணும் இந்த வருஷம், புரியுதா? ஆனா உனக்கு வர்ற வாழ்க்கை மன போல இருக்கும், புரியுதா? அம்மா அப்பா சமூகத்துல புரியும். எந்த முகம் 3வது குறுக்கு தெரு லேக் ஏரியா பல்லூர் கோட்டம் எதிர்ப்புறம் டோர் நம்பர். ஆனா அம்மாவுக்கு ஒரு வேஷம் போடுவேன், அப்பாவுக்கு ஒரு வேஷம் போடுவேன். காரியத்தை கரெக்டா முடிச்சுடுவேன். புரிஞ்சதா? உனக்கு படிப்பு இருக்கு, கல்வி இருக்கு, நீ உயர்ந்த ராசி இருக்கு, புரியுதா? உன் படிப்பை கொண்டோ வேலையை கொண்டோ வெளிநாடு போக்குது யோகா. எங்க போனாலும் ஏழைக்கு எழுதருக்கும் ஒன்னால என்ற தர்மம் செய். நம்ம குருடுகளையா இருப்ப 90 வயசு நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து ஜோஜோ வந்து பார்த்தாங்க, எல்லாமே மோஸ்ட்லி வந்து கரெக்டா அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு வந்து கை பார்த்துதான் சொன்னாங்க. எனக்கு வந்து கிளி ஜோஷியம் வந்து பார்க்கல அவங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து ஆணா பிறந்திருக்க வேண்டியது, ஆனா நீ வந்து பெண்ணா பிறந்திருக்க. நீ பெண்ணா பிறந்திருந்தாலும் நீ வந்து நீ நினைக்கிற காரியத்தெல்லாம் நீ வந்து கரெக்டா முடிச்சிருவ. நீ உங்க அப்பாட்ட ஒரு வேஷம் போடுவ, உங்க அம்மாட்ட ஒரு வேஷம் போடுவ, ஆனா நீ எப்படி இருந்தாலும் நீ காரியத்தை நீ வந்து கரெக்டா கச்சிதமா முடிச்சிருவ அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இன்னும் என்னமோ சொன்னாங்களே, அதான் நீ வந்து இந்த வருஷம் நீ வந்து ரொம்ப தங்கமா வந்து இருப்ப அப்படின்னு வந்து சொன்னாங்க. சோ நம்ம இங்க வந்து பெசிக்கு வந்து பாருங்க எவ்வளவு கேம்ஸ் விளையாண்டு நம்ம வந்து நிறைய கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் எனக்கு வந்து இங்க சென்னையில வந்து இந்த ஈவினிங் டைம்ல நம்ம வந்து சென்னை பெசநகர் பீச்ல வந்து வைப் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பெசிக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.